ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து இந்த புது வருடம் பிறந்திருக்கு. ஸோ நான் வந்து ஒரு பிளான் போட்டிருக்கேன். இன்றைக்கி இருந்து நான் திரும்பவும் நம்ம இந்த உலகத்தையே திரும்பி பார்க்கலான்னு தான். என்னோடய உலகமே இது தான். இந்த டிஎன்பிஎஸ்சி நம்பி தான் நான் 7 வருஷம் 2019 படிக்கிறேன். 6 வருஷம் ஆச்சு. 4 வாட்டி எழுதியிருக்கேன் எக்ஸாம். ஸோ என்ன சொல்கிறது, இனிமேல் இதான் எனக்கு லாஸ்ட்டு சான்ஸாக நினச்சி நான் படிக்க போகிறேன். இந்த வாட்டி கண்டிப்பாக நான் எழுதி நெக்ஸ்ட் இயர் 2027 வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து ஒரு 6 மந்த் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 6 மந்த் கொஞ்சம் டச்சில் இருப்போம். லாஸ்ட்டு 6 மந்த் வந்து கொஞ்சம் ஹெவியாக படிக்கலான்னு நான் பிளான் போட்டிருக்கேன். பாப்பா வந்து ஸ்கூல் விட்ட அப்புறம் கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் இறங்கி படிக்கலான்னு. அதுக்கு வர நம்ம வந்து கொஞ்சம் டச்சில் இருப்போம்னு இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து எந்த சேனல்னால் நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி சேனலில் வந்து டெஸ்ட் பேஜ் போட்டிருக்காங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் தான். ஸோ நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 2024 வந்து அவங்கக்கிட்ட வந்து தமிழ் வந்து ஃப்ரீயாக தான் எழுதினேன். ஜிகே வந்து நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து எழுதினோம். அப்போ வந்து நான் ஜிகேக்கு 75க்கு 52 போட்டேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. தமிழ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரீ டெஸ்ட்டில். ஆனாலும் நம்ம ஈஸியான கொஸ்டினால கொஞ்சம் என்ன சொல்கிறது மிஸ்டேக் பண்ணுறோம். ஸோ இது நம்ம படித்தா கொஞ்சம் டச்சில் இருக்குன்னு தோணுது. ஸோ நான் வந்து இந்த இயர்லேருந்து இன்றைக்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நக்கீரன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து டிஎன்பிஎஸ்சி சேனலை ஃபாலோ பண்ணி நான் 4 டெஸ்ட்டோ 5 டெஸ்ட்டோ முடிஞ்சிருக்கு. நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3 டேஸ் கேப் விட்டுருப்பாங்க. நான் வந்து எனக்கு முடிஞ்ச அளவு 3 டேஸில் முடிச்சிருவேன். இல்லாட்டி ஒரு 4 டேஸ் இல்லை சிலபஸ் கம்மியாக இருந்தால் ஒரு 2 டேஸில் வந்து டெஸ்ட்டு போடலான்னு நினச்சிருக்கேன். நான் வந்து இது வரைக்கும் என்ன சொல்கிறேன், 2022 வரை நான் டெஸ்ட்டே போட்டதில்லை. ஜஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து டெஸ்ட்டு பேச்சு போவேன் சொந்த ஊரில். அப்புறம் வந்து 2022 எக்ஸாம் எனக்கு டைம் பத்தலை. அதுதான் என்னோடய மிஸ்டேக். அப்புறம் தான் தெரியும், சரி டெஸ்ட்டுக்கு போட்டால் தான் நம்ம படிக்க முடியும் போலான்னு நான் துரோணா அகாடமியில் சேர்ந்தேன். 2022 ஃபுல்லாக நிறைய டெஸ்ட்டு போட்டேன். அப்புறம் டெலகிராம் குரூப்பில் வந்து நிறைய கொஸ்டின் வரும். மேக்ஸிமம் நான் தமிழ் மட்டும்தான் போடுவேன். டைம் இருந்தால் தான் ஜிகே போடுவேன். அப்புறம் வந்து எக்ஸாம் பக்கத்தில் எல்லோரும் வந்து ஃபுல் டெஸ்ட்டு விடுவாங்க. ஸோ ஃபுல் டெஸ்ட்டு நான் படிப்பேன். நிறைய டெஸ்ட் இருக்குது. இப்போதைக்கு வந்து நாங்கள் எழுதின அந்த ஓஎம்ஆர் சீட் வந்து ஜெராக்ஸ் போட்டோம். நிறையா இருக்குது. நாங்கள் வீடு காலி பண்ணும்போது நிறையா தூக்கி போட்டோம். இது வந்து இந்த இயர் நான் மட்டும் எழுதுனது. இன்னும் என் ஹஸ்பண்ட் எழுதுனோம். நிறையா இருக்குது. நிறைய டெஸ்ட்டு போட்டிருக்கோம். டஃப்லேருந்து ஃப்ரீ டெஸ்ட்டெல்லாம் வீக்லி வந்து விட்டாங்க எக்ஸாம் பக்கத்தில். அங்கேயும் நாங்கள் சென்டரில் போய் எழுதணும். எதுவுமே சக்ஸஸ் ஆகலை, வின் பண்ண முடியலை. 138 கொஸ்டின் தான் போட்டேன். என் ஹஸ்பண்டும் சேம் 138 கொஸ்டின் தான். நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ கம்மியாக வரும். கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நாங்கள் படித்ததே வராத மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் இதுலேயும் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன பசங்க. அப்போ தோணும் நம்ம ஒரு 6 இயராக நான் படிக்கிறேன், 6 இயராக என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 3 இயராக நான் தான் வம்பு பண்ணி அவங்களுக்கு வந்து டைப்பெல்லாம் முடிக்க சொன்னேன். எனக்காக அவங்க டைப்பெல்லாம் முடித்து போனாங்க. எக்ஸாமும் எழுதுனாங்க. பட் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி நம்மளால் நமக்கு எதுவுமே ஆகாது போல். அதை நம்பி நம்ம லைஃப் தான் வேஸ்ட்டாக போகுமோ எனக்கு நான் நினைக்கிறேன். ஸோ சைடில் வந்து நம்ம படிக்கலாம், வேறு தொழிலும் வேணும்ல. அதனால் சரி இப்போ அவங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ ஜாப் போயிட்டு அவங்க படிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் வந்து நான் படித்து தான் ஆகணும். செகண்ட் வந்து நமக்கு தான் டெய்லரிங் தெரியுங்க. ஸோ டெய்லர் எப்போவுமே வரப்போகிறதில்ல. ஸோ வர்றப்போ நம்ம தைக்க வேண்டியதுதான். தேர்டு வந்து இகாமர்ஸ் பிஸ்னஸ். ஸோ ஆர்டர் வரும்போது தான் நமக்கு வேலை. மேக்ஸிமம் வந்து படிப்பு மட்டும்தான், ஃபுல் டே பாப்பாவை பார்த்துட்டு படிப்பு. செகண்ட் வந்து இந்த டெய்லர் வந்து ப்ளவுஸ் வரும்போது நம்ம தைக்க வேண்டியது தான். இது வந்து ஆர்டர் வந்த அப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். அந்த ஆர்டர் அனுப்புறது, லேபிள் டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கு சின்ன சின்ன வேலை தான். அது முடிஞ்சிடும், அவ்வளோதான். நான் அது நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி சேனலை வந்து ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எழுத போகிறேன். டெலகிராம் இல்லைனாலும் சேனலில் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு வீடியோவில் வந்து என்ன சொல்கிறது, சேனல் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து கொஸ்டின் லிங்க்கு, ஆன்சர் லிங்க்கு, மார்க்கை அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். டெஸ்ட் எழுதுறது லைவாக வரலான்னு நினைக்கிறேன்.